வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை கனவு கதை. சார்வாகன் எழுதிய கதை. நாங்கள் நேஷனல் ஸ்டோருக்கு போனபோது அங்கே வாங்குவோர் கூட்டமே இல்லை. நடேசன் கடையில் அது ஒரு சௌகரியம். அங்கே எப்பவும் கூட்டம் தெரியாது. கருப்பு, பச்சை, சிவப்பு பெப்பர்மெண்ட்டுகள், ரப்பர் பந்துகள், விலை சரசமான பேனாக்கள், வர்ண வர்ண இங்க் புட்டியுடன். சோப்பு, சீப்பு. நேஷனல் ஸ்டோரில் கண்ணாடி கிடையாது. ஷவரத்துக்கு முன்னும் பின்னும் முகத்தை அழகு பண்ணிக்கொள்ள, நரைமயிரை கருப்பாக்க, ஒத்தை ஜோடி மூக்கை நன்னாளு என்று விதம் விதமாக கோடு போட்ட, கோடே போடாத, குறுக்கும் நெடுக்குமாய் கோடு போட்டு குவித்த நோட்டு புத்தகங்கள், பென்சில்கள், இன்னும் எத்தனையோ சாமான்கள் எல்லாம் வாங்குவாரை எதிர்பார்த்து காத்திருக்கும். சாதாரணமாய் நாங்கள்தான் போய் நிற்போம். நடேசன் சிரிச்சபடி வாங்க வாங்க என்பான். வெத்திலை காவி படிந்த பல்லை காண்பிக்க மாட்டான். அவன் பல் வெள்ளேரென்று இருக்கும். அவனுக்கு வெத்திலை பழக்கம் கிடையாது. சிகரெட்டும் தான். அதுவும் கடைக்குள் இல்லை. குடி, கூத்தி, ரங்காட்டம், ரேஸ், வில்வாதி லேகியம், அரசியல், கலை, மொழி, மதம் என்று எந்தவிதமான பழக்கமும் கிடையாது. அவன் உண்டு, அவன் கடை உண்டு. யார் வேணுமானாலும் அவன் கடையில் என்ன வேணுமானாலும், மளிகை சாமான்கள், மருந்து சாமான்கள், பால் பவுடர் தவிர வாங்கிக் கொள்ளலாம். ரொக்கம்தான். ரொம்ப தெரிஞ்ச ஆளானால் கடனுக்கு கூட கிடைக்கும். நாங்கள் போனால் வாங்க வாங்க என்று வரவேற்பானே தவிர எங்களை என்ன வேணும் என்று கேட்க மாட்டான். வாங்குவதற்கு எங்களிடம் சாதாரணமாய் காசு இருக்காது என்பது அவனுக்கு தெரியும். ஏதாவது வேணுமானால் நாங்களே கேட்டுக்கொள்வோம் என்பதும் அவனுக்கு தெரியும். பைபிள் படிக்காத போனாலும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற வாசகம் அவனுக்கு தெரியும். அன்றைக்கு நாங்கள் போனபோது நடேசன் கண்களில் குறும்பு தாண்டவமாடிக்கொண்டிருந்தது. முகத்தில் ஒரு விஷம புன்னகை. தண்ணீர் மேல் எண்ணெய் சிந்தினால் நிற அலைகள் பரவுகிற மாதிரி. நாங்கள் கடைக்குள்ளே நுழைந்தோம். சிவப்பிரகாசம் மாத்திரம் எச்சிலை சாக்கடையில் துப்பிவிட்டு வந்தான். கடைக்குள்ளே துப்பினால் நடேசனுக்கு பிடிக்காது. எங்களை பார்த்தவுடன் சிரிச்சபடி வாங்க வாங்க என்று வழக்கப்படி வரவேற்றுவிட்டு நடேசன் குனிந்து மந்திரவாதி போல மேசைக்கடியிலிருந்து ஒரு பொருளை எடுத்து காட்டி, இது என்ன சொல்லுங்க பாப்போம் என்றான். பெருமிதத்தோடு எங்களை பார்த்தான். அவனுடைய இந்த அசாதாரணமான நடவடிக்கையினால் ஒரு கணம் சிந்தனை தடுமாறிப்போன நான் சமாளித்துக் கொண்டு, என்ன அது என்று கேட்பதற்குள் ரெங்கன் அப்பொருளை கை நீட்டி எடுத்தான். முதலில் அதில் ஒன்றும் விசேஷமாக தெரியவில்லை. சாதாரண கடை தராசு என்றுதான் நினைத்தேன். ரெங்கன் அதை எடுத்து தூக்கி நிறுத்த பார்த்ததும் தான் அது சாதாரண தராசல்ல என்பது தெரிந்தது. அதில் ஒரு பக்கம் ஒரு தட்டும், மறுபக்கம் ஒன்றன் கீழ் ஒன்றாக 3 தட்டுகளும் இருந்தன. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இது என்னன்னு சொல்லிட்டா ஆளுக்கு 2 ஸ்வீட் தர்றேன் என்று சொல்லி மீண்டும் ஒரு பெருமித புன்னகையை உதிர்த்தான் நடேசன். நானும் சிவப்பிரகாசமும் தெரியவில்லை என்று சொல்லி தோல்வியை ஒத்துக்கொண்டு விட்டோம். ரெங்கன் மாத்திரம் சிறிது நேரம் அந்த 3 தட்டு தராசை திருப்பி திருப்பி பார்த்தபடி யோசனை செய்தான். வயது 40 ஆனாலும் அவனுக்கு இன்னும் ஸ்வீட் என்றால் ஆசையோ என்னமோ. கடைசியில் அவனும் என்ன இது படா ஆச்சரியமா இருக்குதே என்று பொதுவாக உலகுக்கு அறிவித்துவிட்டு தோற்றதற்கு அடையாளமாக தராசை திருப்பி தந்து விட்டான். நடேசனுக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, எடுத்துக்கங்க என்று சொல்லி அருகிலிருந்த பெப்பர்மெண்ட் பாட்டிலுக்குள் கையை விட்டு சில மிட்டாய்களை அள்ளி எங்களிடம் நீட்டினான். ரெங்கன் 2 எடுத்துக்கொள்ள நானும் 1 எடுத்துக்கொண்டேன் மரியாதைக்காக. சிவப்பிரகாசம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டான். அவனுக்கு டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி. ஸ்வீட்டும் சாப்பிட மாட்டான், அரிசி சாதமும் சாப்பிட மாட்டான். சும்மா எடுத்துக்கப்பா, இந்த ஸ்வீட்ல எல்லாம் சர்க்கரையே கிடையாது என்று நடேசன் வற்புறுத்தவே, என் பங்க நீயே எடுத்துக்க என்று சிவப்பிரகாசம் பிடிவாதமாய் மறுத்துவிட்டான். நடேசன் தன் பங்கையும் எடுத்துக்கொள்ளவில்லை, சிவப்பிரகாசத்தின் பங்கையும் எடுத்துக்கொள்ளவில்லை. சர்க்கரை இல்லாத ஸ்வீட் பிடிக்காதோ
அல்லது 2 பைசாவைத்தான் வீணடிப்பானேன் என்ற சிக்கன புத்தியோ? மிட்டாய்களை பாட்டிலுக்குள் போட்டபின் நாங்கள் வேண்டிக் கொண்டதன் பேரில் 3 தட்டு தராசின் மர்மத்தை விளக்கினான் நடேசன். ஒரே சமயத்தில் 3 பேர் கடைக்கு வந்து ஒரே சாமானை கேட்டு நெருக்கினால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையாக நிறுத்து கொடுப்பதற்கு பதிலாக ஒரே முறையில் நிறுத்து நேரச் செலவையும் சக்தி செலவையும் குறைக்கும் சாதனமாம் அது. எப்படி நம்ம யோசனை என்று பெருமிதத்தோடு கேட்டான். நடேசன் கடை வைத்த நாள் முதலாக பார்த்திருக்கிறேன். ஒரே சமயத்தில் 3 பேர் கூடி சாமான் உடனே வேண்டுமென்று ரகளை செய்ததை ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. இருந்தாலும் அவனுடைய உற்சாகத்தை கெடுப்பானேன் என்று சும்மா இருந்து விட்டேன். ரங்கனுக்குத்தான் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. நம்ம நடேசனுக்கா இவ்வளவு முன் யோசனையா என்று தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினான். அந்த சமயத்தில்தான் அந்த ஆள் கடைக்கு வந்தது. வந்த ஆசாமி சாமியார் போலவும் இல்லை, குடும்பி போலவும் இல்லை. 40 வயசு இருக்கும். கரளை கரளையாக கட்டுமஸ்தான தேகம். தலைமயிர் கருப்பாக நீண்டு வளர்ந்து பிடரி மேல் புரண்டு கொண்டிருந்தது. அடர்த்தியான புருவம் நெற்றி மேல் கம்பளிப்பூச்சு போல ஒட்டி கொண்டிருந்தது. கண்கள் கருப்பு வைரங்கள் போல ஜ்வலித்தன. முகத்தில் 2 வார சேமிப்பு. வெறும் உடம்பு. இடுப்பில் ஒரு 4 முழ தட்டுச்சுற்று வேட்டி முழங்கால் தெரிய அள்ளிச் சொருகி கட்டியிருந்தது. வேட்டி காவியாயிருந்து வர்ணம் போனதோ அல்லது வெள்ளையாயிருந்து பழுப்பாக மாறிக்கொண்டிருந்ததோ ஆண்டவனுக்கே தெரியும். புஜத்தில் தோளிலிருந்து முழங்கை வரை சுண்ணாம்பு கரை. நெற்றியில் ₹1/2 அளவுக்கு குங்குமப் பொட்டு. மத்தாப்பு போல பொறி பறக்கும் கண்களுடன் வந்த அந்த ஆள், 1 கிலோ பெப்பர்மின்ட் கொடுங்க சீக்கிரம் என்று அதட்டினான். அவன் குரல் கண்டாமணி மாதிரி ஒலித்தது. நடேசன் நிதானமாக கிலோ ₹5 என்று சொல்லி இருந்தவிடம் விட்டு அசையாமல் நின்று வந்த ஆளை ஏற இறங்க பார்த்தான். சரி சரி கொடுங்க சீக்கிரம் என்று சொன்னபடியே அந்த ஆள் இடுப்பை தடவி ஒரு முடிச்சை அவிழ்த்து 8ஆக மடித்து வைத்திருந்த அழுக்கேறிய ₹5 நோட்டை எடுத்து மடிப்பு களையாமல் நீட்டினான். நடேசன் சாவதானமாக நோட்டை வாங்கி மேசை மேல் வைத்துவிட்டு தராசை எடுத்து 3 தட்டுகளில் 2ஐ கழற்றி வைத்துவிட்டு 1 கிலோ படிக்கல்லை போட்டு இன்னொரு தட்டில் பெப்பர்மின்ட்டுகளை அள்ளிப் போட்டு தங்கம் நிறுப்பது மாதிரி நிறுத்து, பின் பெப்பர்மின்ட்டுகளை காகிதப் பையில் போடப் போகும்போது, பையில போடவானா, சும்மா அப்படியே காகிதத்தில் வச்சு கொடுங்க என்று சீறினான் அந்த ஆள். அவன் கண் பாம்பின் நாக்கு மாதிரி இருந்தது. ஒரு தமிழ் தினசரி துண்டில் அளிக்கப்பட்ட மிட்டாய்களை வாங்கிக் கொண்டு அந்த ஆள் மணிக்கூண்டின் பக்கமாக விடுவிடு என்று நடந்தான். அவன் என்ன செய்யப் போகிறான் என்ற ஆவலினால் ஈர்க்கப்பட்டு நானும் ரெங்கனும் சிவப்பிரகாசமும் அவனுக்கு சற்று பின்னால் அவனை தொடர்ந்தோம். நடேசன் கடையிலிருந்து சுமார் 150 அடி தொலைவில் நகராட்சி மணிக்கூண்டு இருக்கிறது. அது வருஷம் தேதி காட்டுவதில்லை. ஆகவே அது நின்று எவ்வளவு நாள் ஆச்சுதென்று தெரியாது. எப்போதும் 12 மணி காட்டிக் கொண்டிருக்கும். விளக்கு வைக்கும் அந்த நேரத்திலும் அது மணி 12 என காட்டிக் கொண்டிருந்தது. எங்கள் ஊர் பஜாரின் நடுநாயகமான மணிக்கூண்டை சுற்றித்தான் சிறிது வெற்றிடம் இருக்கிறது. சாதாரணமாக 4 பேராய் கூடி கூடி பேச வசதியான இடம். சற்று தள்ளிப்போனால் பறவைகளின் எச்ச வீச்சுகளுக்கு பலியாக நேரும். மணிக்கூண்டு அருகே அப்படியில்லை. மணிக்கூண்டின் அடியில் இருந்த சிறு மேடை அருகில் நின்று கொண்டு அந்த பெப்பர்மெட்டுக்கார ஆள் அருகில் இருந்தவர்கள் கையில் ஓரிரு பெப்பர்மெட்டுகளை திணித்தான். அவர்கள் திகைத்தார்கள். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, ஆண்டவன் பிரசாதம் என்று சொல்லிக்கொண்டே இன்னும் சில பேர்களுக்கு நடேசன் கடை மிட்டாய்களை அளித்தான். யாரோ ஒரு ஆசாமி மணிக்கூண்டருகே சும்மா ஸ்வீட் விநியோகம் செய்கிறான் என்ற செய்தி எப்படியோ அரை நிமிஷத்துக்குள் பஜார் முழுவதும் பரவிவிட்டது. பள்ளத்துள் பாயும் வெள்ளம் போல ஜனக்கூட்டம் மணிக்கூண்டை நோக்கி பாய்ந்தது.
மணிக்கூண்டின் அருகே வந்துவிட்ட நானும் ரெங்கனும் சிவப்பிரகாசமும் முழங்கையாலும் பிருஷ்டத்தாலும் இடித்து உந்தி தள்ளி நகர்த்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டத்தின் வெளிப்புறத்துக்கு வந்துவிட்டோம். சுற்றிலும் மேலே இருந்து கூச்சலிடும் பட்சிகளின் சப்தத்தை அமுக்கிக் கொண்டு, சார் சார் மிட்டாய் சார் என்ற சப்தம்தான் கேட்டது. எங்கள் ஊர்வாசிகளுக்கு பெப்பர்மெண்ட் மிட்டாய் என்றால் அவ்வளவு பிரேமை என்று எனக்கு அதுநாள் வரை தெரியவே தெரியாது. கூட்டமே சேராத நடேசன் கடையில் கூட பெப்பர்மெண்ட் வாங்க ஏதாவது குழந்தைகள்தான் எப்போதாவது வருமே ஒழிய இங்கே போல விழுந்தடித்து ஓடி வந்த பெரியவர்களை கண்டதில்லை. வெள்ளை சட்டைக்காரர்கள், கம்பிக்கரை வேட்டிக்காரர்கள், சட்டையே இன்றி சாய வேட்டி கட்டினவர்கள், டெர்லின் பனியன்கள், மணிக்கட்டில் கடிகாரம் கட்டினவர்கள், கயிறு கட்டினவர்கள், வெள்ளி காப்பு போட்டவர்கள், நரை மீசைகள், வழுக்கை தலைகள், முறுக்கு விற்று கொண்டிருந்த பல்லே இல்லாத கிழவி, அவளது ஏஜென்டான அவள் பேரன், பளபள நைலான் ஜரிகை மினுக்கும் ரவிக்கையுடன் பஜாருக்கு வந்திருந்த கைக்குழந்தைக்காரிகள், குருவிக்காரிகள், பெட்டிக்கடையில் பீடி சிகரெட், சோடா, கலர், வெற்றிலை, வாழைப்பழம், புகையிலை வாங்க வந்தவர்கள், இவர்கள் கால்களுக்கிடையே குனிந்து வளைந்து ஓடின நிர்வாண சிறுவர் சிறுமியர். கண்ணை மூடி திறப்பதற்குள் பெரும் கூட்டம் சேர்ந்து விட்டது. தேன்கூடு போல நொய் என்ற சத்தம். பெப்பர்மெண்ட்டுக்காரன் மிட்டாய்கள் தேங்கி நின்ற காகிதத்தை அனுமார் போல தலைமட்டத்துக்கு ஏந்தி பிடித்து மேடை மேல் ஒரே தாவாக ஏறி நின்றான். இவ்வளவு தூரத்திலும் அவன் கண்கள் தணல் போல தெரித்தன. சத்தம் போடக்கூடாது, நான் சொல்றபடி கேட்டால் எல்லாருக்கும் கிடைக்கும் என்று உரத்த குரலில் கூவினான். மொள் என்று ஒலி எழுப்பிக் கொண்டிருந்த கூட்டம் ஒரு கணத்தில் மௌனமானது. முனிசிபல் விளக்கின் நீல வெளிச்சத்தில் கூட்டத்தின் 1000 முகங்களும் மூச்சு விடுவதைக் கூட நிறுத்தி மோவாயை நிமிர்த்தி அண்ணாந்து அவனை ஆவலுடன் நோக்கின. அம்முகங்கள் அவ்வொளியில் பச்சையாயிருந்தன. எல்லாரும் மணிக்கூண்டு பெருமாளுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் போடுங்க என்று பெப்பர்மெட்டு சாமியாரிடமிருந்து ஆணை பிறந்தது. ஒரு கணம் உயிர் இழந்து பிணமாய் நின்றிருந்த கூட்டம் உழுக்களுடன் உயிர் பெற்றது. சடசடவெனச் சாய்ந்தது. முன்னால் இருப்பவர்கள் கால் மேல் தலையும் பின்னால் இருப்பவன் முகத்தின் மேலே காலையும் வைத்து கூட்டம் சீட்டுக்கட்டு சாய்வது மாதிரி சாய்ந்தது. நாய், பன்றி, மாடு, குதிரை சாணத்தின் மீது, எச்சில் மூத்திரக் கரைகளின் மீது, வாழைப்பழத் தோல், காலி சிகரெட் பெட்டி, பீடி துண்டுகள் மீது, தெருப்புழுதி மீது, மல்லாக்கொட்டை தோல் மீது, எண்ணற்ற காலடி தடங்கள் மீது, கண்ணை மூடியபடி கையை கூப்பியபடி ஆண் பெண், சின்னவன் பெரியவன், காளை கிழவன் வேதமின்றி சமதர்மமாக சாஷ்டாங்கமாக தன்மீதே ஒருவர் மேல் ஒருவராக விழுந்தது. ஹரி ஓம் என்று ஒரு கோஷம் எழுப்பியபடி அந்த சாமியாரல்லாத சாமியார் பேப்பர்மிட்டு காகிதத்தை கூட்டத்தின் முதுகின் மேல் உதறினான். ஜனக்கூட்டத்தின் மேல் மிட்டாய் மழை. தரையில் விழுந்து கிடந்த கூட்டம் களைக்கப்பட்ட தேனடை போல கலகலத்து தனக்குள்ளேயே பாய்ந்தது. பெருமூச்சும் ஏப்பமும் கலந்த சப்தத்துடன் தன்னை உலுக்கி உதறிக்கொண்டது. சிறுவர்களும் பெரியவர்களும் குமரிகளும் கிழவிகளும் தமிழர்களும் தெலுங்கர்களும் இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் நாஸ்திகர்களும் எல்லாரும் சில்வண்டு போல தரையை துளைத்தனர். மற்றவர்களை இடித்துத் தள்ளிச் சுரண்டினர். அம்மண்மேல் சிதறிக் கிடந்த மிட்டாய்களை ஆத்திரத்துடன் பொறுக்கினர். பிடுங்கினர், சுவைத்தனர், பிரிந்தனர். மிட்டாய் வீசியவனை நோக்கினர். ஆனால் அவனை காணோம். மிட்டாய் காகிதத்தை உதறியவுடன் மேடை மீதிருந்து குதித்து மணிக்கூண்டின் பின்னாலாக ஓடிவிட்டிருக்க வேண்டும். 5 நிமிஷ நேரத்துக்குள் கூட்டம் சேர்ந்தது போலவே கரைந்து விட்டது. நாங்கள் நேஷனல் ஸ்டோருக்கு திரும்பினோம். வேடிக்கை பார்க்க கடைக்கு வெளியே வந்திருந்த நடேசன் கடைக்குள் நுழைந்து எங்களை பார்த்து சிரித்தான்.
பாத்தீங்களா, பைத்தியம் போல இருக்குதுல்ல, ஆனாலும் அதால ஒருத்தருக்கு நஷ்டம் இல்லை என்று சொல்லி பெப்பர்மெண்ட் வாங்கியவன் விட்டு போயிருந்த 5 ரூபாய் நோட்டின் மடிப்புகளை பத்திரமாக பிரித்து அதை ஆள்காட்டி விரலால் ஒரு தரம் சுண்டி தட்டிவிட்டு மேஜைக்குள் போட்டான். நாங்கள் ஆமா ஆமா என்றோம். சிவப்பிரகாசம் எச்சில் துப்ப எழுந்து கடைக்கு வெளியே போனான்.